தாமரை நிக்குது. சாத்தூர் சட்டமன்றத்துல தாமரைய மலர்ந்து வச்சே தீரணும். நம்ம இங்க நம்மளுடைய வெற்றி வேட்பாளர், சட்டமன்ற வெற்றி வேட்பாளர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் தான் நிக்கிறாங்க. முதல்ல ஏன் இந்த டிஎம்கேயோட ஆட்சி இருக்கக்கூடாது அப்படின்னா, பெண்களுக்கு இந்த ஆட்சியில பாதுகாப்பு இல்ல. மது, அப்புறமா கஞ்சா, இந்த மாதிரி புழக்கங்கள் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அதனால பெண்களுடைய பாதுகாப்பு மிக மிக கேள்விக்குறியா இருக்கு. சின்ன வயசு குழந்தை, ஒரு 3 வயசு குழந்தையில இருந்து பெரிய மூதாட்டி வரைக்கும் நம்ம ரோட்ல நடமாடி போக முடியாத ஒரு சூழ்நிலை தான் இப்ப இருக்கு. பாரதியார் சொல்லியிருக்காரு, 12 மணிக்கு நைட்டு சுதந்திரமா நடந்தா எல்லா பெண்களுக்கும் சுதந்திரம் கிடைச்சிருக்கு, அப்பதான் நிஜமான ஒரு சுதந்திரம் கிடைச்சிருக்குன்னு சொன்னார். ஆனா இப்ப இந்த திமுக அரக்கனுடைய ஆட்சியில பாத்தீங்கன்னா, மத்தியானம் 12 மணிக்கு கூட ஒரு தனியா ஒரு பெண்ணால நடந்து போக முடியாத ஒரு சூழ்நிலை தான் இப்ப இருக்கு. அது ஒத்தையால் பஞ்சாயத்துல ஆரம்பிச்சு சென்னை வரைக்கும், கன்னியாகுமரியில வரைக்கும், அந்த சைடு கோயம்புத்தூர் வரைக்கும், தமிழ்நாடு முழுக்க இவங்களுடைய ஆட்சினால பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. இந்த ஒரு காரணம் மட்டுமே போதும் நம்ம டிஎம்கே கட்சிக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படின்றது. ரெண்டாவது ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் என்னன்னா, மோடிஜி கொடுக்கக்கூடிய பல திட்டங்களை இங்க வரவிடாம பண்றது இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தான். இப்ப ஜல்ஜீவன் சொல்லிட்டு மோடிஜியோட திட்டத்துல வீடுதோறும் தண்ணி வருது. நிறைய இடத்துல பார்த்தோம். மக்களே, உங்களுக்கு எல்லாம் சில பேருக்கு தண்ணி வரலன்னா அதுக்கு மோடிஜியோ தாமரை கட்சியோ இல்ல ஏடிஎம்கேவோ காரணம் கிடையாது. அதுக்கு காரணம் இந்த டிஎம்கே தான். நிறைய இடத்துல தொட்டி கட்டாம இருக்காங்க, பைப்பு போட்டு தண்ணி விடாம இருக்காங்க. சோ தண்ணி வந்ததுன்னா அதுக்கு மோடிஜி தான் காரணம். அந்த தண்ணிய வர வைக்கல, பைப்பை மட்டும் போட்டிருக்காங்கன்னா அதுக்கு டிஎம்கே தான் காரணம். இந்த மாதிரி பல நலத்திட்டங்கள், அதாவது வீடு கட்டி கொடுக்கறதா இருக்கட்டும், தண்ணி வந்ததா இருக்கட்டும், இல்ல சிலிண்டர் மானியங்கள் கொடுக்கறதா இருக்கட்டும், ரொம்ப முக்கியமா இங்க நீங்க எல்லாருமே உங்க வாழ்வாதாரம் பட்டாசு தொழிற்சாலையில தான் இருக்கு. தீப்பெட்டி தொழிற்சாலை, பட்டாசு தொழிற்சாலை. அந்த தொழிற்சாலையில சீனா பொருள் தயாரிப்ப முழுமையா மோடிஜி அவர்கள் தடை பண்ணியிருக்காரு. இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதை தாண்டி என்ன பண்ணிருக்காருன்னா, நம்ம உள்நாட்டு உற்பத்தி, அதாவது நம்மளுடைய இந்திய நாட்டுல இருக்கக்கூடிய உற்பத்தியை அதிகரிச்சிருக்காரு. அதனால உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் நிறைய இருக்கு, தரமான பொருட்கள் நம்மளுக்கு கிடைக்குது. நான் எப்பயுமே சொல்றது ஒண்ணுதான், நம்ம அப்பா, நம்மளுடைய சகோதர சகோதரிகள், நம்ம கணவர்கள், அவங்களெல்லாம் தாண்டி நம்மளை பத்தி, பெண்களை பத்தி, பெண்களுடைய முன்னேற்றத்தை பத்தி, வாழ்வாதாரத்தை பத்தி, பிறந்த குழந்தையில ஆரம்பிச்சு வயதான மூதாட்டியர்கள் வரைக்கும் நம்மளுக்கு பல திட்டங்களை கொடுத்துட்டு இருக்காரு மோடிஜி அவர்கள். சோ இதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். செல்வ மகள் சேமிப்பு திட்டம்னு ஒண்ணு இருக்கு. போஸ்ட் ஆபீஸ்ல போய் பாத்தீங்கன்னா அந்த திட்டத்தை நீங்க எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருந்துகிட்டே இருக்கு. அதனால நீங்க கண்டிப்பா தாமரை சின்னத்துக்கு ஓட்டு போடணும். ரொம்ப முக்கியம், நம்மளுடைய அம்மாவின் பிள்ளைகள், அம்மாவின் வளர்ப்புகள் கண்டிப்பா ரொம்ப பெருமையா சொல்லணும். திரு எடப்பாடியார் அவர்கள் கொரோனா காலகட்டத்துல நம்ம எல்லாரையுமே எப்படி மோடிஜி அவர்கள் இந்திய அளவுல மற்ற நாடுகள்ல கொரோனா ஊசி போட்டு நம்ம எல்லாம் உயிரோட இருக்கோம்னா அவர் ரொம்ப முக்கியமான காரணம். இங்க தமிழ்நாட்டுல அந்த 4.5 ஆண்டு காலம் திரு எடப்பாடியார் அவர்கள் ஆட்சி பண்ணது ஒரு பெரிய சரித்திர சாதனைன்னு தான் சொல்லணும். ஏன்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு காலகட்டம். யாருமே நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாங்க இப்படி ஒரு சூழ்நிலை வரும், உலகமே முடங்கி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த காலகட்டத்திலையும் இப்ப கடன் வாங்கி வச்சிருக்காங்க பல லட்சம். ஆனா அவர் கடன் இல்லாம இருக்கிற கஜானால இருக்கிற பைசாவை வச்சு நம்மளுக்கு மருந்துகள் கொடுக்கறதா இருக்கட்டும், கொரோனா ஊசிகளா இருக்கட்டும், எல்லாம் நல்லபடியா பண்ணி நம்ம எல்லாரையும் இந்த அளவுக்கு வச்சிருக்காருன்னா இருக்கிற எடப்பாடியார் அவர்கள் தான். அந்த டைம்ல அம்மா இருந்தாலும் 1000 பொன், இறந்தாலும் 1000 பொன்ன்ற மாதிரி அந்த அம்மா உணவகம் மூலியமா எவ்வளவு பேர் வயிறார சாப்பிட்டிருக்காங்கன்னு நாங்கெல்லாம் கண் கூட பார்த்திருக்கோம். அந்த அம்மா உணவகம் இல்ல அப்படின்னா நிறைய பேர் சாப்பாடுக்கு திண்டாடி இருப்பாங்க. ஆனா நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா அம்மா உணவகம் மூடி வச்சிருக்காங்க. கேட்டா அந்த இடத்துல நிர்வாகம் சரியில்லை, எங்களால அங்க போய் நிர்வாகம் பண்ண முடியல, ரோடு சரியில்லை, இந்த மாதிரி பல்வேறு காரணங்கள் சொல்றாங்க. சோ இதுக்கெல்லாம் ஒரு முடிவு பண்ணணும் அப்படின்னா நம்ம தாமரை இங்க மலர வைக்கணும். இப்ப நாங்க கிராமத்துக்குள்ள உள்ள போறோம், நிறைய இடத்துல இங்க கூட பாத்தீங்கன்னா
சாக்கடை அப்படியே வெளியில போகுது. நம்ம 2026ல இருக்கோம். இன்னும் நம்ம சாக்கடை பிரச்சனைக்கும் ரோடு பிரச்சனைக்கும் இந்த அரசாங்கத்தை நம்பி இருக்கணும்னா அப்படி எப்படிப்பட்ட ஆட்சி இவங்க பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாருங்க.